சரிடாப்பா. அப்ப எல்லாருக்கும் வணக்கம். நாங்க என்ன செய்வோம், விட்டையில இருந்து தொடங்குவோம். அப்ப கடைசியோட பார்த்துட்டு விட்டுருப்பேன். இடப்பேச்சு நேரம் ஃபுல்லா கழிச்சு போட்டு விட்டுருப்பேன். நேரோடு வந்த என்ன கதை, வளைகோடுகள் வந்தா என்ன மாதிரி கதை எல்லாம் என்ன செய்திருப்பேன், ஃபுல்லா கழிச்சு போட்டு விட்டுருப்பேன். அப்ப இன்றைக்கு கதைப்பம் என்னன்னா, வேக நேர வரைப்பை பற்றி கதைப்பம் வேண்டாம். இன்றைய கொஞ்சம் அதே மாதிரி தான் கதைக்க போறோம். ஆனா வேக நேர வரை, இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு கதை முடிஞ்சதோ, இன்னைக்கு வேக நேர வரைப்பு. சரி போடுவோம், வேக நேர வரைப்பு கதை பாப்போம். சரி பாப்பா, அப்பா வேக நேர வரைப்பு கதை என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன். வேக நேர வரைப்பு கதையில இருந்து முதலாவது உனக்கு தெரியும். வேக நேர வரைப்பு சொன்னா எப்படி ஒரு கிராஃப் சொன்னா, ஒரு ஆள் சார் மாறி மற்றவர் சாரா மாறி. அப்ப எப்பயுமே என்ன செய்யணும், சாரா மாறி எந்த அச்சுல வைக்க வேணும், எக்ஸ் அச்சுல வைக்க வேணும். சார் மாறி எந்த அச்சுல வைக்க வேணும், y அச்சுல வைக்கணும். அப்ப சாரா மாறியாக நேரத்தையும் சார் மாறியாக வேகத்தையும் கொண்டு வரையப்படுகின்ற வரைவு என்னடாப்பா, வேக நேர வரைவு. சரி பாப்போம். இங்க வேக நேர வரைவுல முதலாவது நான் உனக்கு கீழே போறேன். என்னது, இவ்வாறு ஒரு கோடணும். ஃபர்ஸ்டா படித்திறன் கதையை கதைப்போம், பிறகு மிச்ச கதையை கதைப்போம். முதலாவது படித்திறன் கதையை கதைப்போம். இங்க வேக நேர வரைவுல உனக்கு இவ்வாறான ஒரு கோடு ஒன்று அமையப்ப இருக்குது. இப்படி ஒரு கோடு ஒன்று வேக நேர வரைவுல வருது. ரெண்டா இடப்பெயர்ச்சி நேர வரைவுல பற்றி வடிவாக்கினால் ஒரு நேர்கோடு, அதாவது ஒரு நேர்கோடு. கிடக்கோடு வந்துட்டு சொன்னா படித்திறன் பூச்சியம் என்ற ஒரு கதை சொல்லி தந்தாப்பா, விளங்குது. ஒரு நேர்கோடு ஒரு ஆங்கிள் அமைக்க வருதுன்னு சொன்னா, ஒரு என்னது ஆங்கிள் அமைக்க, தீட்டா ஆங்கிள் அமைக்க வருதுன்னு சொன்னா, இதண்ட tan தீட்டா சமனம் படித்திறன் என்னது, ஒரு மாறிலி. என்ன கதைச்சுனா மாறிலி, என்ன படித்திறன் மாறாது. ஓகே, அப்ப இது என்னதாப்பா, படித்திறன் மாறை. ஒருவேளை வளைவு இப்படி வந்துட்டு சொன்னா படித்திறன் என்ன செய்யுது, மாறு. அப்ப பாரு, இதுக்கு படித்திறன் மாறையில் என்னது, இது படித்திறன் மாறை இல்ல. இதுக்கு என்ன எழுத போறேன், tan θ மாறு. படித்திறன் m என்ன செய்யும், மாறுபடும், மாறும். வளைகோடுகள் என்றா படித்திறன் மாறும். உலகதை பார்த்தனா இப்ப வேக நேர வரைவினுடைய படித்திறனானது என்னத்தை தரும் என்று கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிடும் சொன்னா என்ன கணியம் மாறாதுன்றது என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு சொல்லலாம். அல்லது என்ன கணியம் மாறும் என்றது என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு சொல்லலாம். இடப்பெயர்ச்சி நேர வரைபண்ட படித்திறன் வேகத்தை, இடப்பெயர்ச்சி நேர வரைபண்ட படித்திறன் வேகத்தை தரும் என்று பார்த்து மாறா வேகமோ மாறும் வேகமோ என்று எப்படி சொன்னாங்களோ, அதே போலதான் என்ன செய்ய போறோம், வேக நேர வரைபண்ட படித்திறன் அவர்கிட்ட செக் பண்ணி அந்த படித்திறன் மாறுதோ அல்லது போனா மாற இல்லையோன்னு சொல்ல போறோம். விளங்குதல்ல, அந்த விஷயத்தை தான் சொல்ல போறோம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இதை கிளியர் பண்ணிட்டு நேர விஷயத்துக்கு வர போறோம். ஓகேடாப்பா, ஓகே. சரிடாப்பா, பார் கிராஃப் எடுக்கிறேன். முதலாவது கிராஃப் இப்படிப்பட்ட ஒரு கிராஃப் ஒன்று காட்டுறேன். பார், அதே போல ஒரு கிராஃப் எங்க எக்ஸ் அச்சுல நேரம், y அச்சுல வேகம். இங்க பார், ரெண்டு பாயிண்ட் எடுக்க போறேன். இது A புள்ளி, இது B புள்ளி. ரெண்டு புள்ளி எடுக்கிறேன். இவருக்குரிய நேரத்தை TA, இவருக்குரிய நேரம் TB, இவருக்குரிய வேகம் VA, இவருக்குரிய வேகம் VB என்று எடுக்கின்றேன். விளங்குதா, VB என்று என்ன செய்கிறேன், எடுக்கின்றேன். ஓகே, இங்க வேற இதுல என்ன செய்ய போறோம், ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணலாம். ஒரு முக்கோணத்தை என்ன செய்யலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுகின்றேன். அப்ப முக்கோணத்தை ஃபார்ம் பண்ண இதுல இருந்து என்ன வருது, படித்திறன். படித்திறன் M என்று சொல்றது tan θ, tan θ, tan θ வெண்ணெளி கொள்ளலாம். எதிர்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம். எதிர்பக்கம் என்று சொல்றது இவ்வளவு. என்ன எதிர்பக்கம் என்று சொல்றது இவ்வளவு. இவ்வளத்தையும் எழுதலாம், VB மைனஸ் VA, VB மைனஸ் VA
கீழ் எதிர்பார்க்கறீங்க அயல் பக்கம் மூலத்தில் டிபி சய டிஏ என்று எழுதி கொள்ளலாம். டிபி சய டிஏ என்ற மாதிரி எழுதி கொள்ள முடியும் எங்களால. இவ்வாறு எழுதி கொள்ளலாம். ஓகே நாம சரி பாப்போம். பிபி மைனஸ் வி என்று சொல்றது மாற்றம், வேகத்தில் இருக்க மாற்றம். அப்ப டெல்டா வி என்று போடுறேன். டிபி மைனஸ் டி எனப்படுறது நேரத்தில் இருக்கிற மாற்றம், டெல்டா டி என்று போடுறேன். இனி என்ன செய்ய போறேன்? லிமிட் எடுக்க போறேன். ரெண்டுக்கும் சேர்த்து லிமிட் எடுக்க போறேன். லிமிட் டெல்டா வி இன்கிள் டெல்டா டி. ஓகே, டெல்டா வி இன்கிள் டெல்டா டி. நான் தனித்தனியா என்ன செய்ய போறேன்? லிமிட் எடுத்து போட்டோம். எனக்கு தனித்தனியா வரைக்கு லிமிட் எடுக்க சொன்னா அப்படியே இருக்கலாம். லிமிட் delta v goes to 0 into delta v over limit delta t goes to 0 into delta t. ரெண்டு வார் வரும். தனித்தனியா லிமிட் எடுக்கிற, தனித்தனியா உடைச்சு பிரிச்சு எழுதுறேன். பிரிச்சு எழுதினோம்னு சொன்னாங்களுக்கு என்ன வரப்போகுது? இந்த கனி அவ இதுல இருந்து நான் தொடர்ந்து இங்க எழுதுறேனா, இதை கொண்டே தொடர்ந்து இதுல எழுதுறேனா, என்ன இங்க எழுதுறேன், இந்த தொடர்ச்சி அங்க எழுதுறேன். பாப்போம். அப்ப இரண்டு வரப்போகுது, dv over dt. அப்ப எங்களுக்கு tan theta படித்திறன் m சமன், எங்க பேர் படித்திறன் இந்த m சமன் என்ன வரப்போகுன்றது dv over dt. dv over dt. dv over dt என்று சொல்றது என்னது? வேகத்தை நேரம் குறித்து என்ன செய்யறோம்? வகையிடுறோம். முதலாவது வகையீடு செய்கின்றோம். அப்ப இதுல எழுதி காட்டுறோம். அதுல எழுதுறது அப்படி m is equal to என்ன நிக்குது? dv over dt என்று நிக்குது. dv over dt என்று சொல்றது என்னடாப்பா? என்னது? நேரம் குறித்து வேகத்தை என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்றோம். நேரம் குறித்து வகையிடுறோம். சோ இவர் என்ன போடலாம்? v டாட் என்ன v டாட் என்று போடலாம். ஆனா உனக்கு நான் படிப்பிச்சிருப்பேன், முதல் சொல்லி இருப்பேன், நீங்க v டாட் என்று போட்டுக்கொள்ளலாம். விளைவிட ஓகே. இந்த வேகத்தை என்னென்று போட்டுக்கொள்ளலாம்னா இடம்பெயர்ச்சியா என்ன குறிச்சு வகையிறது போட்டுக்கொள்ளலாம், நேரம் குறிச்சு வகையிற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்ப வீக்கு என்ன போடலாம்னா வீக்கு நான் போட போறேன் இடப்பெயர்ச்சிய நேரம் குறிச்சு வகையிறது. அப்ப இடப்பெயர்ச்சிய நேரம் குறிச்சு வகையிட்டாங்களுக்கு என்ன வரும்? அதாவது இவரை நான் எப்படி எழுதலாம்னு சொன்னா, இவரை நாங்கள் இன்னொரு விதமா எழுதலாம். dv over dt d by dt of என்ன எழுதலாம்? ds over dt. இப்படி எழுதி கொள்ளலாம். d over dt, d over dt, v க்கு பதிலா என்ன போடலாம்? ds over dt என்று போட்டுக்கொள்ளலாம். இவரை என்ன எழுதி கொள்ளலாம்? s double dot. அதாவது வேற என்னது? இதுக்கு என்னது? s dot. திருப்பி என்னது? இதே நேரம் குறிச்சு வகைகிறோம். எனவே s double dot. அல்லது போனா என்ன போடலாம்? x double dot. நான் சொல்லி தந்திருப்பேன். என்ன போடலாம்? இவ்வாறு போட்டுக்கொள்ளலாம் தெரியுமில்ல? s double dot is equal to s dot ரெண்டு போட்டுக்கொள்ளலாம். அப்ப வேகத்தை நான் நேரம் என்னன்னு போடலாம்? v dot நான் என்ன போடலாம்? x double dot or என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? s double dot. அதாவது இடப்பெயர்ச்சியா நேரம் குறித்து என்ன செய்யறது? செகண்ட் டெரிவேஷன் பண்றது, இரண்டாம் வகையீடு செய்வது. அப்ப இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இது என்ன விஷயம்? மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அப்ப பாருங்க, பிசிக்ஸுக்கு புரியுதா கலைக்க போறேன்னு பாப்போம். இது x double dot or s dot நாங்கள் பிசிக்ஸ்ல என்னன்னு சொல்லிக் கொள்றோம்னு சொல்றா அக்சலரேஷன் என்று சொல்றது. அப்ப எங்க இதுல எழுதுறேன் dv over dt நாங்க என்னன்னு கழிச்சு கொள்றோம் பிசிக்ஸ்ல அக்சலரேஷன் a என்று கழிச்சு கொள்றோம். அப்ப dv over dt ன்னு சொன்னா v dot என்னதுக்கு சமன்? அக்சலரேஷனுக்கு சமன். இந்த v dot என்ன எழுதிக்கொள்ளலாம்? s double dot or என்ன எழுதிக்கொள்ளலாம்? x double dot என்னதுக்கு சமன்? அப்ப a க்கு சமன். விளங்குது? விஷயம் விளங்குது? s என்றது இடப்பெயர்ச்சி, இதுல x என்று சொல்றது இடப்பெயர்ச்சி. அப்ப ஒன்று s double dot or x double dot is equal to a. அப்ப நாங்க பிசிக்ஸ்ல நோட்டேஷனுக்கு a என்று சொல்றது என்ன? அப்ப ஆர் முடுகல் விளங்குது? ஆர் முடுகல் என்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப dv over dt என்னது? அக்சலரேஷன். ஆக மொத்தத்துல உனக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்க வேணும். படித்திறன் எடுத்தா வேக நேர வரை கொண்ட படித்திறனை எடுத்தோம் என்று சொன்னா
எங்களுக்கு என்ன கதை வரப்போகுது? ஆறுமுடுகள் கதை வரப்போகின்றது என்ற விஷயம் உனக்கு தெளிவாக தெரிய வேணும். எங்களுக்கு பாரு, எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்டாண்டிட் அடுத்தா வேக மாற்றத்துக்கு நேரம் இதுக்கு லிமிட்டட். எங்களுக்கு என்ன வருது? எங்களுக்கு லிமிட்டட் என்ன வருது? M7 dV/dt என்று கொள்ளலாம். எந்த ஒன்றையும் நேரம் குறிச்ச வகை தான் அதுண்ட டாட். அப்ப வீக்கு பதில என்ன போட்டுக்கொள்ளலாம்? இதை இன்னொரு மாதிரி கொள்ளலாம். d/dt வீக்கு என்ன போடலாம்? ds/dt. இது அன்றைக்கு பிறகு இடப்பெற்று நேர வரைவு கதையில வரும் ds/dt. அப்ப இதுல இருந்து கொண்டு இவருக்கு s டாட், இதுல இவருக்கு என்னது? ஒரு டாட். அப்ப s டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு x டபுள் டாட். s டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு s டபுள் டாட். அப்ப இதுதான் எங்களுக்கு என்னது? ஆறுமுடுகள். அப்ப வேற s டபுள் டாட் or x டபுள் டாட் என்று கழிச்சு கொள்ளலாம். நாம ஆறுமுடுகள் என்ற மாதிரி நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? கதைச்சு கொள்ள முடியும். ஆகவே உனக்கு விளங்க வேணும், வேக நேர வரைவினுடைய படித்திறன் என்னத்தை தரும்? ஆறுமுடுகளினை தரும் என்ற கதை தெளிவாக இருக்கவும். வேக நேரவினுடைய படித்திறன் என்னத்தை தரும்? ஆறுமுடுகளை தரும். ஓகே, அப்ப நான் என்ன செய்யறேன்? இதுல ஆறுமுடுகள் வருது. அப்ப இது என்ன ஆறுமுடுகள் வருது? என்ன dV/dt வருது. என்ன dV/dt பிளஸ் என்ன? அப்ப இதுல வர போறது, அப்ப இதுண்ட ஆறுமுகம் என்னடாமா? பிளஸ் x டபுள் டாட், அதாவது பிளஸ் a நேர ஆறுமுடுகளாக இருக்கும். விளங்குது? M என்னவா இருக்கும்? நேர ஆறுமுடுகளாக இருக்கு. நேர ஆறுமுடுகளாக இருக்கு. ஏன்? பட் கூர்ங்கோணத்தில் ஆகுது. அதே கதை தானே, வேற ஒண்ணும் இல்ல. கூர்ங்கோணத்தாகுது. ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல கூர்ங்கோணத்தாகுது. ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல கூர்ங்கோணத்தாக்கினா படித்திறனத்தை தருது ஆறுமுடுகள். அதுண்ட குறி எப்படிப்பட்டது? சைன் எப்படிப்பட்டது? நேர், பிளஸ் சைன். விளங்க இல்ல? பிளஸ் சைன். அதனால நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம்? நேர் ஆறுமுடுகளை ஆக்குகிறது. அப்ப ஆறுமுடுகள் பிளஸ், அப்ப ஆறுமுடுகள் நேர் திசையில ஆறுமுடுகள். ஓகே, விளங்குது இல்ல? சரி, அப்ப இத கிளியர் பண்ணி போட்டு நாங்க என்ன செய்வோம்? தொடர்ந்து வருவோம். ஓகே, இதை கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம்? தொடர்ந்து வருவோம். ஓகே.